நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி. ओम काजीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्. पूज्याय राघवेन्द्राय सत्यधर्म रताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे. சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். குரு பயிற்சி பலன்கள் 2025 என்ற தலைப்பில் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது தனுசு ராசி பலன்கள். காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசி, அதன் அதிபதி குரு. அந்த குருவின் பயிற்சியை பற்றித்தான் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம். 14/5/2025 இரவு 10:36 உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிதுனத்திலிருந்து மன்னிக்கவும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு இடம்பெறுகிறார். இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இனி 7ஆம் இடத்தில் 1 வருட காலம் சஞ்சரிக்கப் போகிறார். குருவுக்கு தான் இருக்கும் இடத்தின் காரகத்தை விட தன் பார்வை பதியும் வீட்டின் காரகத்தை சுபத்துவத்தை அதிகப்படுத்துவார். 7ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு, 1ஆம் வீடு, 3ஆம் வீடு. 1ஆம் வீடு மீன்ஸ் உங்கள் ராசி. இந்த 3 இடத்தை பார்க்கிறார். சமசப்தம்ன்றது பொதுவான பார்வை, எல்லா ராசிக்கும் 7ஆம் இட பார்வை உண்டு. இதில் குருவுக்கு விசேஷ பார்வையாக 5 மற்றும் 9 விசேஷ பார்வை. 5ஆம் பார்வையாக லாபஸ்தானம் பலவரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதனால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த 1 வருட காலம் அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். சேனலை ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவர்கள் ஜாயின் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இந்த குரு பயிற்சி தனுசு ராசி என்பதற்கு ஒரு அமோகமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏழாம் வீட்டில் உள்ள கிரகம் உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் உங்கள் ராசிக்கு அவர் கெடுதலை செய்ய மாட்டார். பொதுவாகவே 100% முழுமையான சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிநாதனாக இருப்பதாலும் 4ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதியாக இருப்பதாலும் அவர் உங்களுக்கு கெடுதல் நிச்சயம் செய்ய மாட்டார். அதை முதலில் நம்புங்கள். ராசியை பார்ப்பதால் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். முக்கியமாக காற்று ராசியில் குரு பகவான் இருப்பதால் இந்த உடம்பு கொஞ்சம் ஃபேட்டா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே கொஞ்சம் மெலிந்து காணக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்றது, ஜிம் போறது இதெல்லாமே கொஞ்சம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் உடல் எடை குறையக்கூடும். ஒரு நோய், உடல் எடை மூலம் பட்ட அவதி உங்களுக்கு தீரும். 11ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபஸ்தானம் பணபரஸ்தானம் என்று பெயர். எப்படி எனக்கு லாபம் கிடைக்கும்? அதாவது 11ஆம் இடம் என்பது 10க்கு 2ஆம் இடம். 10 அப்படின்றது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அதன் மூலம் வரக்கூடிய ஒரு பணபரஸ்தானமாகவும் இதை கருதலாம். சோ உத்தியோகம், நல்ல உத்தியோகம் கிடைக்கும். திருப்தி இல்லாத உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கும் இந்த நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகிறது. அதே போல மன சஞ்சலம், மனக்குழப்பம் இருந்தவர்களும் அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும். தொழிலில் முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, ஒரு உத்வேகம், தொழிலை எப்படியாவது நான் பண்ற பிசினஸை எப்படியாவது டெவலப் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு உத்வேகம், அதற்கு புதிய இயந்திரங்கள், தளவாடங்கள், டெக்னாலஜி யூஸ் பண்றது எல்லாமே நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. சகோதரஸ்தானம், பொதுவா சகோதரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் வீடு, அது இளைய சகோதரம்.
மூத்த சகோதரம் அப்படின்றது 11ஆம் வீடு. இந்த 2 ஸ்தானத்தையும் பார்த்தால் இதுவரை உடன் பிறந்தவர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். அவர்களின் ஆதாயம் உங்களுக்கு கிட்டும், உங்களின் ஆதாயம் அவர்களுக்கு கிட்டும். சோ மியூச்சுவல் ஆதாயம் அப்படின்றது நிச்சயம் உண்டு. அதே போல அவர் அதிசார கதையில் கழகத்துக்கு செல்லும் பொழுது அவர் வாக்குஸ்தானத்தில் அவரின் பார்வை பதிகிறது. அந்த சமயத்தில் நீங்கள் பேசும் பேச்சால் ஒரு நன்மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும். குரு தனகாரகன் மட்டுமல்ல புத்திரகாரகனும் ஆவார். இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. 7ஆம் இடத்தில் சுபகிரகம் இருப்பதால் 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், அதில் ராசிநாதன் இருப்பதால் இதுவரைக்கும் கல்யாணம் வேண்டாம் சொன்ன பெண்களும் சரி ஆண்களும் சரி அதற்கு ஒத்துக்கொள்வார்கள். திருமணத்துக்கு நான் பண்ணிக்கிறேன், நீங்க மாப்பிள்ளை பாருங்க இல்ல நீங்க பொண்ணை பாருங்கன்னு சொல்ல ஆரம்பிப்பார்கள். இதுவரை வேண்டாம், இன்னும் வயசாகட்டும், இல்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரேன், இப்ப என்ன ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன், ஒரு 50,000 வரட்டும், இப்படி ஏதோ ஒரு சாக்கு போக்க சொல்லிக் கொண்டிருந்தவர்களும் கூட மனதளவில் திருமணத்திற்கு தயாராக இருப்பார்கள். திருமண வாய்ப்புகள் கைகூடும், சுப செலவுகள் உண்டாகும். வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிட்டும். புதிய நட்புகள் உருவாகும் வாய்ப்பும் உண்டு. பழைய நட்புகளை புதுப்பிக்கும் தன்மையும் ஏற்படும். அவர்களாலும் உங்களுக்கு ஆதாயம் கிட்டும். இந்த குரு பயிற்சியானது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகுந்த நன்மையை அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இருக்கின்றது. அதில் மாற்று கருத்தே இல்லை எனலாம். என்ன நேயர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம்.